Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். 50 days weight loss challenge-ஓட டே 33 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க, சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆம்பூர்ல இருந்து பிரபா சிஸ்டர் அவங்களோட பையனுக்கு பிரவீன் அவங்களுக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல சின்ன டைம் கிடைக்கும் போது நம்மளோட வீடியோஸ் பார்த்து மோட்டிவேட் பண்ணிக்கிறான்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையும் நம்மளோட வார்த்தைகளை உங்களுக்கு ஆறுதலா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே நல்லாவே ப்ரே பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஃபீவரா இருக்கு சிஸ்டர். ஸோ அதுக்கு நான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு டாக்டர் சொன்னாங்க என்னை ரெஸ்ட்ல இருக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு உடம்பு தான் முக்கியம். இன்னொரு விஷயம், நம்ம சாப்பிட்றது ஹெல்தியான விஷயம் தான். ஸோ இந்த மதியம் தூங்குறதுக்கு தான் நீங்க ரெஸ்ட்ன்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே சொல்றேன், நமக்கு முடியாத பட்சத்துக்கு நம்ம தூங்கிதான் ஆகணும். நார்மல் டேஸ்ல அதை பழக்கமா வச்சுக்கிறாதீங்கன்னு தான் சொன்னேன். சரிங்களா? ஸோ அதனால ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. உடம்ப பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டோம்னா வெயிட் கூடிராதா அதிகமாயிடாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படி கிடையாது. நான் ஆல்ரெடி இப்போ இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடுறதுக்கு முன்னாடி 1 month நான் வெயிட் மெயின்டைனிங்கும் போட்டிருந்தேன். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இப்படிலாம் மெயின்டைன் பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ரைஸ் எல்லாமே தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 1 month-மே நான் அந்த சேம் வெயிட்ல மெயின்டைன் பண்ணேன். ஸோ அதனால அதுவும் நம்மளால முடியும். இப்போ வெயிட் லாஸ் பண்றதோட அந்த வெயிட் மெயின்டைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பாத்தீங்கன்னா குறைக்கிறோம் அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம மெயின்டைன் கொண்டு வர்றதும் பெரிய விஷயம். ஸோ அதை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அப்படிலாம் இல்லை, அளவா எடுத்து நம்ம சூப்பரா மெயின்டைன் பண்ணலாம். நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணலாம். ஆல்ரெடி நான் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. அதனால ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போ இப்போ லைஃப் லாங் அப்படியே இருக்க போறோமா அப்படிலாம் கிடையாதுங்க. நானே உங்களை மாதிரிதான், என்னாலையுமே சாப்பாடு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நல்லா விரும்பி சாப்பிடணும்னு நினைக்கிற ஆளுதான். ஸோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். சரிங்களா? ஸோ கண்டுக்கிறாம நான் பாத்தீங்கன்னா நான் என்னோட வேலையை சவுண்ட் கேட்குற மாதிரி இருந்துச்சு, அதுதான். ஸோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா அதை பத்திலாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. இப்போ நம்ம கண்ட்ரோலா நல்லா ஃபாஸ்டாவே உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்பதான் இருக்கும். ரைஸ் எல்லாம் எடுத்துக்கும்போது ரொம்ப ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கும். கார்ப்ஸ் மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஃபில்லிங் இருக்காது. அகெயின் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம அவாய்ட் பண்ண சொல்றது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெயின்டைனிங்ல ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களை மாதிரியே சிஸ்டர் நான் கலோரிஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி சாப்பிட மாட்டேன். அளவா சாப்பிட்டுப்பேன். ஏன்னா அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கலோரிஸ் எல்லாம் பார்த்தோம்னாவே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அது உண்மைதான். அதனாலதான் நான் சொல்றது அளவு பொறுத்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். புரோட்டீன் ஃபைபர் அதிகமா எடுத்துக்கலாம்னு சொல்றது. ஸோ என்னன்னா அப்பதான் சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஒரு 2-3 days கூட என்னால ஃபாலோ பண்ண முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்க கையில தான் அது இருக்குது. நீங்க எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்றத திங்க் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடியும்ன்றத நீங்க நினைச்சா மட்டும்தான் முடியும். நான் சொல்ல வேண்டியதான். நான் ஒரு டிப்ஸ் தான் கொடுக்க முடியும். நம்ம ஹெல்ப் தான் பண்ண முடியும். ஆனா அதை அடுத்ததுக்கு நீங்க கொண்டு போறதுக்கு உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதனால தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா முடியும். சரிங்களா? முடியாதது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருந்த சிஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ 10 kg 20 kgs எல்லாம் லாஸ் பண்ணிருக்காங்க. சோ உங்க கையில தான் இருக்கு. சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்ட்ரோலா இருங்க. சரிங்களா? அதுக்காக தான் நம்ம நிறைய ரெசிபிஸ் போடுறோம். டேஸ்டியா எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ரிப்பீட்டடா சாப்பிட்டா கூட பரவாயில்ல. ஆனா ஹெல்தியா சாப்பிடுறோம், வெயிட் லாஸ் பண்றோம்ன்றது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் 2 times டீ எடுத்துக்கிறேன். லஞ்சுக்கு ரைஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் காலையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ராகி கூழ் இல்லைன்னா 2 தோசை எடுத்துப்பேன். நைட்டுக்கு சுண்டல் சாப்பிடுவேன். இது ஓகேவா, இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் டீ குடிக்கிறீங்க, அதுவே ஒரு பெரிய ஒரு தப்பு. இன்னொரு விஷயம், ரைஸ் எடுத்துக்கிறீங்க மதியம். அதுக்கப்புறம்
மற்றதெல்லாம் கூட நம்ம வந்து ஹெல்தியா எடுத்திருக்கீங்க. ஸோ அதனால என்ன சொல்றேன், ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க. மில்லட் வகைகள் வந்து எடுத்துக்கோங்க. நிறைய கம்பு, கேப்ப, கோதுமை நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல வந்து எடுத்துக்கோங்க. அதான் நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கேன். நிறைய ரெசிபிஸ் கூட நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் மில்லட் ரைஸ் எல்லாம் வச்சு. அதுலயும் எப்படிலாம் டேஸ்டியா செய்யலாம்னு சொல்லிட்டு அதனால ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொன்று டீ வந்து பால், சுகர் இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணி தான். ஒயிட் சுகர், ஒயிட் ரைஸ், ஒயிட் மில்க் இது மூணையும் கம்ப்ளீட்டா நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். சுகர் ஐட்டம் வேற இந்த ப்ரௌன் சுகரா இருந்தாலுமே அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அதை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்காக கஷ்டப்பட்டு நீங்க வீடியோஸ் போடுறீங்கக்கா, எஃபோர்ட் இது வந்து நீங்க பாக்குற வேலைகள் இதையும் எடுத்து பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சீக்கிரமா நீங்க வந்து சில்வர் பிளே பட்டன் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். கண்டிப்பா வாங்குறோம். நம்ம வாங்கினதும் அதை விட பெரிய சக்சஸ் இல்லை, நம்ம ஏதோ முயற்சிக்கு ஒரு சக்சஸ். ஆனா நீங்க இப்ப எல்லாரும் கொடுக்குற அந்த லவபிளான கமெண்ட் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப டெய்லி அந்த மோட்டிவேட் பண்றது. பெரிய பெரிய அவார்டுக்கு பெரிய விஷயம் அது எனக்கு. ஏன்னா அது பெரிய விஷயம் இல்லையாங்க. நம்மளோட வீடியோஸ் நிறைய லேடிஸ் தான் பாக்குறீங்க. ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணை வந்து புகழ்ந்து பேசுறன்றது இப்ப எல்லாம் பெரிய பெரிய விஷயம். சோ அதெல்லாமே நீங்க பண்றீங்க. அதை விட எனக்கு அது வந்து அது ஒரு சோ பீஸ் மாதிரி. அந்த மாதிரி அவார்ட் கொடுக்கறது, நீங்க கொடுக்குற வேர்ட்ஸ் எல்லாமே மனசுக்குள்ள அது வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அது பெரிய பெரிய விஷயம். சோ ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நிறைய பேர் இது மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வாங்குறோம். உழைப்பு போட்டுட்டே இருந்தா அதற்கான பலன் கண்டிப்பா வந்து கிடைக்குங்க. சரியா நம்ம வந்து வாங்குறோம். தேங்க்யூ சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து ஓயாம பாத்துட்டு இருப்பேன் சிஸ்டர், உங்களை மாதிரிதான் அப்படின்னு சொல்லிங்க. ஆமா, எனக்குமே காலையில வந்து சாப்பிட்டதுக்கு எம்டி ஸ்டமக்ல பாப்பேனா, அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அதுக்கப்புறம் இப்படி நடந்து கட்டிலுக்கு அடியில வச்சிருப்பேன். இப்படி காலை வச்சு இப்படி இழுத்து விட்டுட்டு பாத்துட்டே இருப்பேன். நைட் தூங்க போயெல்லாம் 10 தடவை பார்ப்பேன். சோ அந்த மாதிரிதான் அந்த சிஸ்டரும் சொல்லியிருந்தாங்க. சோ அது அதான் அது மேல உள்ள ஒரு ஈர்ப்பு, ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுதான் வந்து காரணம். அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு எஃபோர்ட் போடுறோம். அதுல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு ஒரு ஆர்வம் தான் இருக்கும். அது மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆனா நிறைய பேர் அந்த மாதிரி டெய்லி வெயிட் பாக்குறதுவே எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதும் சொல்லியிருக்கீங்க. நாங்க டெய்லியுமே 100 தடவை பார்ப்போம். அந்த மாதிரியும் என்ன மாதிரி கேட்டகரி நிறைய பேர் இருப்பீங்க. சோ அதனால அது வந்து ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டப். எனக்கு வந்து பார்த்துட்டே இருக்கணும், எனக்கு பிடிக்கும். அது மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சுகர் பேஷண்ட் சிஸ்டர். நான் வந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் இந்த மாதிரி டயட் பண்ணலாமான்னு கேட்டதுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான வே சிஸ்டர். உங்களோட சுகர் லெவலையும் சூப்பரா வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். நீங்க வெயிட் லாஸும் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ கவலைப்படாம ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஒரு ஹெல்தியானது, ஒரு பேலன்ஸ்டு டயட் தான். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, சரியாயிடும் எல்லாமே. அதுக்கப்புறம் வறுத்த பட்டாணி, நேற்று வந்து வறுத்த பட்டாணியா சிஸ்டர் நான் கேட்டிருந்தேன். இல்லை நார்மலான பட்டாணி தான், ஆயில்லாம் சேர்க்காம நான் செஞ்சு சாப்பிடுவேன். அது செய்யலாமா? கண்டிப்பா பயறு வகைகள் எல்லாமே சாப்பிடலாம் சிஸ்டர். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கிழங்கு வகைகளை வந்து அளவா எடுத்துக்கிறது நல்லது. ஸோ மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறது கூட நல்லதுதான். ஆனா இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் வந்து ஆயிருக்கு, எனக்கு வயிறு மட்டும் இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னும் அப்போ வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை இந்த சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ் இந்த மாதிரிலாம் குடிங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 8 ஷேப் வாக்கிங் வந்து பண்ணுங்க. பிளாங்க்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். ரொம்ப உங்களுக்கு பெருசா வயிறு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பிளாங்க்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கும், படுத்துட்டு பண்ற மாதிரி. அது பிளாங்க்னு நீங்க யூடியூப்ல போட்டாலே வரும். ஸோ உங்களுக்கு முடியாத பட்சத்துக்கு எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. போட்டி குறைக்கிற சிஸ்டர் உங்க கூட வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? அவங்க இன்னைக்குதான் உங்களோட நான் கம்மியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சிஸ்டர். தூக்கம் வந்து கரெக்டானது இல்லை, நான் அந்த வேலைனால ஓடிட்டே இருக்க, ஸ்ட்ரெஸ் எடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால எனக்கு டிலே ஆகுது. ஆல்மோஸ்ட் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ அதனால வந்து எனக்கு ஓகே, எனக்கு இது இன்னும் 1 கிலோ அந்த மாதிரி குறைச்சாலே எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ நீங்க சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. ஜெயிச்சிட்டீங்க மாறா அந்த மாதிரி இருக்கு. சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் ஓட்ஸ் பிளஸ் பச்சைப்பயிறு தோசை, ஓட்ஸையும் பச்சைப்பயிரையும் சேர்த்து தோசை பண்ணி சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். இதுதாங்க கிரியேட்டிவிட்டி. எப்படி ஹெல்தியான விஷயத்துல நம்ம வந்து பண்ண முடியும்ன்றதுதான். சோ அது வந்து சூப்பர் தாங்க. பச்சைப்பயிரை ஊற வச்சுட்டு அது கூட அரைச்சு கண்டிப்பா சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ஃபைபர் ரிச், புரோட்டீன் ரிச் ஒரு தோசை சூப்பரா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் மக்கானா வந்து சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல நிறைய ஃபைபர் வந்து இருக்குது. நான் கூட ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்க. சரிங்களா? சாப்பிடலாம்.
அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நான் சீட் டே பண்ணியிருந்தேன் நேற்று பிரியாணி சாப்பிட்டு. ஸோ நாளைக்கு உங்களோட வீடியோ கண்டிப்பா பார்க்கணும், வெயிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா கண்டிப்பா சாப்பிட்டுருக்கோம்ல, அதுக்கான பலன் இருக்கும்ல, பாத்துக்கலாம் வாங்க. ஷேர் பண்ணிருக்கேன். பாப்போம் சிஸ்டர். அப்புறம் என்ன பண்றது, இப்படியே போயிட்டு இருந்தா நானும் கண்ட்ரோலா இருப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம குறைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு சின்னதா சீட் பண்ணிக்கலாம், நமக்காக என்னோட ஃப்ரெண்டு எனக்காக செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பு இருக்கு. ஸோ அது ஒரு நாள் தானே, மறுநாள் நம்ம கடமையை தவறாம பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். ஸோ அதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 60.20 வந்து இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த 59க்கு வந்துக்கிட்டு இருக்கும்போதே இடையில வந்து சீட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 60 இப்படி ஆகி போச்சு. பரவாயில்ல, பார்க்கலாம். அதுக்கப்புறம் காலைல வந்து பார்த்திங்கன்னா வார்ம் வாட்டர் மட்டும்தாங்க குடித்தேன். அதுக்கப்புறமா வந்து காஃபி அவங்களுக்குலாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டக்கு டக்குன்னு தம்பியோட ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு குட்டி குட்டி தோசை தான் வந்து ஊற்றிட்டு இட்லி பொடி நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வந்து வச்சிட்டோன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து கேட்டான். ஸோ அதையே வந்து பண்ணி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்நாக்ஸுக்காக சிப்ஸ் வந்து போட்டு வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்மளோட இதுக்கு வந்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சாண்ட்விச் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விச் லீஃப் தான் அது. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போதே கவன் அப்புறம் ஸ்கூலுக்கு அவனுக்கு பாலெலாம் கொடுத்து அவர் வந்து கிளப்பி விட்டுட்டு ஸோ அதை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணிட்டு சுட சுட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். 1 மணி நேரம் உங்களோட வெயிட் லாஸ்க்கு வாக்கிங் வந்து பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதனால கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து கேரட்டை துருவி எடுத்துக்கிட்டேன், முட்டைக்கோசை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அந்த லீஃபை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தயிர் தான் வந்து எடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த தயிரை நல்லா பீட் பண்ணிட்டோம்னா க்ரீமி கன்சிஸ்டன்டி ஆயிரும்ல, அது மாதிரி ஆக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெஜிடபிள்ஸில் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், பிளெயின் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட் பண்ணி வச்ச தயிர், உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகுத்தூள் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் சாண்ட்விச் மிக்ஸ். இதை வச்சு நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா கோதுமையில் செஞ்ச ப்ரெட்டு தான் வந்து எடுத்திருக்கேன், அதில் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நல்லா வந்து டோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணோன்னா அதுக்குள்ளே நடுவில் ஸ்டஃப் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். நான் எந்த ஒரு பட்டர் எதுவுமே அப்ளை பண்ணலை நான், சரிங்களா. ஸோ ஏன்னா கேர்டு தானே போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதை நல்லா வந்து ஒரு ப்ரெட் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சாண்ட்விச் ரெசிபி ஏதாவது போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவல் தான் வந்து எடுத்திருக்கேன். அவல் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு அவல் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஹஸ்பண்டுக்கு கொடுத்து வர்றதுக்காக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு வச்சோம்னா அது வந்து அப்படியே உதிரியாக வந்துடும். ஸோ அதுக்காக சரி அதுக்கு இடையில நம்ம ஒரு சாண்ட்விச்சை சுட சுட நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டேன். இல்லைன்னா வதக்குன்னு போயிடும். ஸோ அதனால தான். ஸோ அவல் உப்புமா வந்து சிம்பிளாக எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேனில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இல்லை அதனால சேர்க்கல. அதுக்கப்புறமா பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பச்சை பட்டாணி தான் வந்து எடுத்திருக்கேன், அதையும் வந்து சேர்த்துட்டு வச்சுக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேவையான உப்பு வந்து இதிலே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து நீங்கள் கேரட்டு, பீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன் எப்படி சூப்பராக வந்து போடுன்னு அவல் வந்து ரெடி ஆயிடுச்சா. இப்போ இந்த சைடு நல்லா வந்து வதங்கிடுச்சு, அதில் போட்டு அப்படியே வந்து கிளறிக்க போகிறோம். ஸோ ஒரு லெமன் ரைஸ் மாதிரி கூட இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்ம அவலில் வந்து ஃபைபர் இருக்குங்க, சரிங்களா. மேக்ஸிமம் வந்து சகப்பவல் இருந்துச்சுன்னா நல்லாவே யூஸ் பண்ணுங்க நிறையா. எனக்கு இதுதான் கிடைக்குது. ஸோ அதனால தான். ஸோ அதை போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி கோட் பண்ணிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணோம்னா வச்சுக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான அவல் உப்புமா செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு பாக்ஸில் வந்து அவல் உப்புமா நிறைய வச்சுட்டு ஒரு வெள்ளரிக்காவை நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இந்த சாண்ட்விச் ஒன்று வந்து பேக் பண்ணி வந்து வச்சுட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ அதனால தலையெல்லாம் குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் சித்திக்கும் காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு அடுத்த
அடுத்தடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் மாடிக்கு வந்து போயிட்டு மிஷினில் வந்து துவைக்கிற துணியெல்லாம் போட்டுடலாம், அது பாக ஆகிட்டு இருக்கும், நம்ம அதுக்குள்ளே மற்ற வேலைகளை முடிச்சுட்டு ஒரு இதை காய போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து எப்போ போல் அந்த செம்பில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து வெத்தலையில் ஊற்றிட்டு மாற்றி வச்சு விளக்கேற்றி சூடம் ஊதுபத்தியெல்லாம் காமிச்சு சூப்பராக வந்து பாசிட்டிவாக நல்லா சாமி கும்பிட்டாச்சுங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு வைபாக இருக்கும், அந்த ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மிஷின் துணி முடிய போகிற நேரம் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ள நம்ம போய் மேலே செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடலாம் சொல்லிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மிஷினில் துணி ஆயிடுச்சு, அதையும் எடுத்துகிட்டு வந்து கையோட வந்து காய போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து கடகடான்னு கீழே போயிட்டு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அரிசி கலைஞ்சி ஃபஸ்ட்டு ஒலை வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சு விட்டுட்டு இருந்தேன். எப்பவும் போல் ஒன்றை வந்து கலைஞ்சி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு அது வந்து இந்த அரிசி டக்குன்னு வெந்துடும் சொல்லுவேன் இல்லையா, அதுவும் வந்து வெந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து கையோட வந்து வடிச்சு விட்டுட்டேன். ஸோ நான் வேற என்னென்னலாம் பிளான் பண்ணேன், சாம்பார் வைப்போம் அந்த மாதிரிலாம் யோசித்தேன். ஆனால் டைம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு வந்து அந்த கிளீனிங் வீடெல்லாம் இந்த விஃபைனாம ரொம்ப வந்து இல்லையா, ஸோ அதனால தேங்காய் உடைச்சு எடுத்துக்கிட்டேன். சரி துவையல் வந்து பண்ணலாம், பருப்பு துவையல் சொல்லிட்டு துவரம் பருப்பு ஒரு கடாயில சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் வந்து ஆற வச்சு சேர்த்துக்கலாம். அது கூட தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் புளி அதுக்கப்புறம் வரமிளகா காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு குறப்பாக அரைச்சிட்டு ஒரு உப்பு தண்ணிலாம் சேர்த்து நல்லா துவையல் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துட்டோம்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் பருப்பு துவையல் ரெடி ஆகிடும். செம்ம ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு நல்லா மோர் சோறு மாதிரி நல்லா கிளறிட்டு இந்த துவையல் வச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி வெயிலுக்குலாம் இந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால சூப்பராக வந்து அவங்களுக்கு பண்ணியாச்சு, சிம்பிளாகவும் வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு டைமே இல்லை, ஸோ லாஸ்ட் மினிட் தான் யோசித்தேன். ஸோ அதுக்கப்புறமா நான் காலை அவல் உப்புமா பண்ணியிருந்தேன், அது அப்படி எடுத்து வச்சிருந்தேன். எனக்கு அது ஒரு வெள்ளரிக்காவை நிறைய கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து பருப்பு துவையிலே வச்சு சூப்பர் எம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இன்னைக்கு மதியம் லஞ்சை நம்ம அது வந்து டிஃபன் ஐட்டத்தில் மதியமாக அதெல்லாம் யோசிக்கிறது இல்லைங்க, நமக்கு எப்படி தோதா இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் பக்கத்தில் கையோட கழுவி முடிச்சுட்டு வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொஞ்சம் பாப்கார்ன் தான் வந்து எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கருத்து போயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சுனாவே சாப்பிட மாட்டாங்க வீட்டில். ஸோ அப்போல்லாம் போண்டா மாதிரி தான் நான் வந்து பண்ணி கொடுப்பேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை எடுத்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிற ஒரு மிக்சியில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நான் நசி போட்டுக்கலாம். அதை ஒரு பவுல் சேர்த்துட்டு அதில் வந்து கோதுமை மாவு 1 கப்பு, அப்புறம் சுகர் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை வந்து எடுத்திருக்கேன், அது வந்து ஒரு 2-3 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வாழைப்பழத்துலேயே இனிப்பு இருக்கு இல்லையா, நாங்கள் வந்து கொஞ்சம் அரை இனிப்பு தான் சாப்பிடுவாங்க இவங்க. அப்புறமா கொஞ்சம் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் தூள்லாம் சேர்த்து கொஞ்சம் பால்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வரும் இல்லையா, அதான் அவ்வளோதான். இதை அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிற வேண்டியது தான். குண்டு குண்டு போண்டா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு சேர்த்திக்கலாம், அவங்களுக்கு காஃபியை போட்டு சூப்பராக வந்து இன்னைக்கு பிள்ளைங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் வந்து பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் தம்பிக்கு டியூஷன் டைம் ஆகிடுச்சு, அவனை கொண்டு போய் நான் விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க, இந்த எடிட்டிங் தான் பார்த்துருவேன். சரி அதுக்கப்புறம் என்னோட டின்னர் டைம் ஆயிடுச்சு. கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி தான் அரைச்சிருக்கோம் இல்லையா, அது ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு உப்பு போட்டு நல்லா அந்த மாதிரி கிண்டிட்டோம்னா பபிள்ஸாக வரும். ஸோ அதை வந்து ஒரு கப்பில் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம மதியம் அரைச்சோம் இல்லையா பருப்பு துவையல், அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து வச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டின்னரை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சட்னி, அதாவது தக்காளி சட்னி தான் வந்து கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு வதக்கி வந்து அரைச்சேன் நான். ஸோ அதை ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுட்டு ஆற விட்டுட்டு அப்புறம் தோசை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தோசையெல்லாம் பார்க்கையில கொஞ்சம் டெம்ப்ட் ஆகும் தான். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்டொமக்கை ஃபில் பண்ணிடுறேன் இல்லையா, ஸோ அதனால் அதை வந்து கண்டுக்கிறது கிடையாது. சட்னி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் சித்தி பிள்ளைங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் அம்மாச்சி மாமா எல்லாருக்குமே வந்து டின்னரை வந்து கொடுத்தாச்சு. சட்னி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். வீடியோ எடுக்கும்போது எதிர்த்தாப்புல நின்றுட்டு சிரிச்சிட்டே இருந்தாங்க சித்தி மாமான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அவங்களோட பேசிகிட்டே வந்து சிரிச்சிட்டு இருந்தேன் நான் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊழட ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது. ஸோ இன்னைக்கு டேவை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக 10 வைக்க நன்றி. பாய்.